ஒரு 3 பேர் இருப்பாங்க டிஎம்கேயோட. டிஎம்கேல அந்த 3 பத்திரிகையாளர்ல முதல்ல மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பாரு. இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர், அதுவும் டிஎம்கேவா இருக்கும். இன்னொன்று வெறும் விமர்சகர், இதுவும் டிஎம்கேவா இருக்கும். பாவம் எங்கேயோ உட்காந்து ஒரு பாவமான எவனையோ பிடிச்சி ஏடிஎம்கேலேருந்து யாராச்சும் ஒரு பாவமான ஒரு மனுஷனை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. பிஜேபியில் நம்ம ரவீந்தர் துரைசாமி வந்து உட்காந்துருவார். இதில் காமெடி என்னன்னா, விஜயை பற்றி குத்தம் சொல்கிற ஒரு டிபேட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் நாம் தமிழ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. இந்த மாதிரி தான் போகுது டிபேட்டு. டிவியில் எங்கே பார்த்தாலும் இந்த டிவிக்கே என்ன சொல்கிறது, அவங்கள அடித்து பேசுறது தான் இப்போ எல்லா கட்சியும் வழக்கமாச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. டிஎம்கேலாம் ரொம்ப பயப்படுதுங்க. என்ன சொல்கிறது, டிஎம்கேலாம் இந்த மாதிரி பயந்து இந்த எலெக்ஷன் ஹிஸ்டரியிலேயே ஈவன் கருணாநிதி இருந்தால் கூட இந்த மாதிரி எலெக்ஷனில் பயந்துருவாங்க போல இருக்கு. அப்போ நேற்று மாநாட்டுக்கு விஜய் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்க, ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள், அதை கேட்டா நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த டிஎம்கே உள்ள அது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருந்திருக்கும். அவருக்கு அப்படியே செம்ம காண்டா இருப்பாரு. எனக்கு தெரில இந்த மாதிரி விஜய் பேசினால ரெஸ்பாண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில டிஎம்கே கிட்ட இருந்து. ஆனா செம்மையா வரப்போகுது. இனி அடுத்த மாநாட்டிலலாம் இவங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க நடக்குது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம தளபதி போட்டு தாக்கிட்டு தான் போயிருக்காரு. இந்த ஸ்டாலினை குறி வச்சு பேசினால என்னன்னா, இங்க ரொம்ப 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 கடுப்பாக போகிறது இந்த உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் ப்ரொடியூஸ் பண்ண சினிமாவில் விஜய் நடிச்சிருக்காரு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து என் அப்பாவை மேடையில் வச்சு இப்படி நாரடிச்சிட்டேன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி